வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிக்கனை வச்சு தான் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கலாம், வித்தியாசம் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சமையல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கோழியில் ஒரு கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புளி சிக்கன் செய்ய போகிறேன். அதாவது அந்த புளியில் இந்த புளி, இங்கே பாருங்கள், இந்த புளியை வச்சு நான் புளி சிக்கன் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நான் அதுக்காக ஒரு பெரிய லட்டு சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்து நான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த தமிழ் பாருங்களேன், இந்த சமையலுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், கொரியண்டர் மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிள்ளை 2 கொத்து. ஃப்ரெண்ட்ஸ், இது காஞ்சி இருக்குது, என்னன்னு நினைக்காதுங்க, இது ஃப்ரிட்ஜில் வச்சனால காஞ்சி போய் கிடக்குது. அப்புறம் ஒரு பட்டை, ஒரு பூ, ஒரு 5-6 கடுகு, இது மிளகு. அடுத்ததாக காய்ந்த மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஹாட்டாக இருக்கும், ஹாட் சில்லி, அதை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், இஞ்சி தேவையான அளவு. மெயினான தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எக்ஸ்ட்ரா நான் எதுவும் போட்டேன்னா நான் சமைக்கும் போதே உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க போகலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சிறிதளவு கடுகு தாளிப்பு. இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வெடித்து வரும் நேரத்தில் பட்டை, பூ, மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடித்து ஓஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெட்டி வச்ச இஞ்சி, நான் நீளமாக வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி. அடுத்ததாக பூண்டு, வெங்காயம், இதோடு காய்ந்த மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணும்னு கூடையும் குறைச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும், அதனால். அதோடு கருவேப்பிள்ளை, இது நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா வதக்கிக்கலாம், அந்த வாசம் போகும் வரைக்கும். மிளகாய் வாசம் போனதும் நான் பச்சை மிளகாவும் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த வெந்நிலே இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போட்ட அந்த தக்காளி பழம் நல்லா குழஞ்சி நல்லா அதோடு சேரும், அது செம்மையாக ருசியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். இப்போது இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கூட சிறிதளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக நான் எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து சுண்டி வரும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிச்சா தான் இந்த சிக்கன் நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஐயோ, புகை வந்து மறைக்குதே, புகை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறைச்சிக்குது. ஒரு கோழிக்குள் உள்ள இலக்கண முன்னிடத்தில் கண்டேன், என் வயிற்றுக்கு பசியார உன்னை கொஞ்சம் சமைச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. இது
பார்க்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். பார்க்கவே இப்படி அழகாக இருக்குன்னா சாப்பிடும் போதே செம்மையாக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். புளி ரைஸ், புளி சாதம்லாம் செய்கிறீங்களே, அது போல் தான் புளி சிக்கன். இது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் என்னுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் மறந்துடாமல் பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு சமையலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வரும் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாடா, பாய். ஒன்று உங்களுக்காக இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா? சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.